ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கேம் பிளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி டீச்சர் 3D அந்த கேம் அப்ளை பண்ண போகிறோம். போன எபிசோடில் இந்த கேள்வி நம்ம மட்டும் தப்பிச்சிட்டா, ஆனால் இந்த டைம் தப்பிக்க மாட்டான். இந்த எபிசோட போட்டு வச்சு செஞ்சிருவோம். கைஸ், இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கயா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 8ல் வந்து ஸ்டூபிட் குபிட் அந்த மிஷின் அப்ளை பண்ண போகிறோம். It's Valentine's Day mistakes making waste might just come to bite her in the back. என்னது பேக்கா? ஒன்றும் புரியல. ஓகே கைஸ், நம்ம கட்ஸ்களை பார்த்துருவோம். அந்த அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய படிப்பாளிலாம் கிடையாது. யாருக்கு அதிகமாக இங்கிலீஷ் தெரியாதோ அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கீழே. சரி, பார்த்தீங்கன்னா என்னடா மியூசிக் எல்லாம் வருது, என்னாச்சா கிளவி தெரியுது, என்னாச்சு இன்னமும் ஒரு வில்ல வச்சு என்னமோ அட்டாக் பண்ணுறோம். நம்ம தான் கைஸ், நம்மளை வந்து நம்ம மைண்ட் செட்டே மாற்றிட்டான். ஓ, இது வந்து லவ் ஹார்ட் அம்பா. ஓகே கைஸ், இது வந்து லவ் அம்புவா தெரியுது. இந்த அம்பு யாருமே மட்டும் அவங்க லவ் பண்ண வச்சாங்க தெரியுது. ஓகே, அந்த கிளவி காதலே குத்திருச்சு. அந்த கிளவி காலில் குத்தின்னு, ஓ மை காட், ஒரு ஜேசிபி கார் இருக்கிற அவரை பார்க்கறானா. ஓகே, சனியை முடிச்சவனே, இன்னைக்கு ஒன்று என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே ஒரு ஸ்டாப் இருக்கிற எடுத்துக்குவோம். இப்போ இதை வச்சு வந்து நம்ம ஒரு ரெசிபி மேக் பண்ணுவோம். ரெசிபிங்கிறது ஒரு ஜூஸ். என்னன்னா ஆட்டின் எப்படி சொல்கிறது, இந்த கிளவி வந்து நம்புகிறோம் வந்தீங்களா, அந்த மாதிரி வந்து அவளை வந்து அவங்க மைண்டை மாற்றுறதுக்காக ஒரு ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். அது வந்து ஸ்ட்ராபெரி எடுத்தாச்சு. அதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வேணும் கைஸ். இந்த பாஸ்வேர்டு எங்கே போகணுன்னா இந்த லேப்டாப்பில் தான் போடணும். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு பொருள் ஆர்டர் பண்ண வேண்டியது, அதனால் வேறு ஒன்றும் இல்லை. கிளவி ஓகே 1000 ரூபா, கிளவியோட காசு 1000 நான் போட்டுச்சு. ஓகே கைஸ், இது என்னடா இப்படிக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே ஃபஸ்ட்டு என்னன்னு புரியல கைஸ். அப்புறம் பார்த்தா ஐயால மிக்சிக்கு போடுற இது கைஸ், மேலே அந்த மூடி வைக்கிற நம்ம க்ளோஸ் பண்ணுறது. கிளவி மிக்சி இதை ஜார் இதுவும் விட்டுக்கிறது இல்லை, அதையும் உடச்சி வச்சுருக்கான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்ப ஆரம்பிச்சோம். சீட்டை கிச்சனுக்கு தான் போகணும். கிளவி என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓ, மேக்கப் அப்படி சொட்ட மாட்டேன். இன்னும் கொஞ்சம் விட்டா அந்த சொட்டெல்லாம் உழுக போகுது. ஆல்ரெடி முடியை பார்த்தா என்னமோ ரப்பர் பால் மாதிரி பெருசாக நீட்டிகிட்டு இருக்குது. ஆல்ரெடி நிறச்சி வர போச்சு. இதுக்கு வேறு மேக்கப் பண்ணுறான். மேக்கப் ஓகே கேஸ், இது இங்கே பக்கத்தில் தான் இருக்க மாதிரி தெரியுது, மேலே தான் இருக்கா போல தெரியுது. அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த கப் எடுத்துக்குவோம். இது எதுக்குன்னா அந்த மிக்சிங் பண்ணுறது கேஸ். அதான் இது வந்து எம்டி கப்பு தான், எம்டி பாட்டில் தான். இதை வந்து மிக்சிங் மேலே தான் எடுத்து வந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்ட்ராபெரி இதுக்குள்ளே போட்டுருவோம். அப்புறம் இதுதான் கேஸ் முக்கியமான ஒரு இது, ஐஸ் இருக்குது. இது முதல்ல க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இந்த ஐஸ் வந்து வித்தில் ஐஸ் இருக்குது, அதை எடுத்து இதில் கொட்டிடுவோம். ஓகே, இப்போ தான் கைஸ் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளவி வந்து இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு மிக்சி இருக்குது, அதை வந்து நம்ம அரைக்க ஆரம்பித்தோம்னா இந்த கிளவி அப்படியே திரும்பி கிச்சனுக்குள்ள வந்துடுவான். அதனால் என்ன நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி இப்போ போகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். இந்த மிக்சி மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்க, அது எங்கே இருந்தாலும் கரெக்டாக நம்ம கிச்சனில் வந்துடுவா. இதில் இன்னும் நிறைய மிக்சிங் பண்ண வேண்டி இருக்குது. அதுக்குள்ளே உள்ளே வந்துட்டோன்னா அந்த காரியமே கெட்டு போயிடும். ஏன்னா நீங்கள் வேணால் ஒரு ப்ரூஃப் காட்டுறாங்க உங்களுக்கு. இப்போ வந்து வெளியே போய் எக்ஸசைஸ் பண்ண போவாலாம். எக்ஸசைஸ் பண்ண போயிட்டு நம்ம இந்த மிக்சி போட்டு அரைச்சனி எக்ஸசைஸ் பண்ண மாட்டான். எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம், அதில் அப்படியே திரும்பி வேகமாக வந்துடுவான். பாருங்க, நான் வெளியே போயிட்டான், இப்போ எக்ஸசைஸ் பண்ண போகிறான். எக்ஸசைஸ் பண்ணும்போது பாருங்கள், நான் இப்போ வந்து மிக்சி போடுறேன், ஆனால் எக்ஸசைஸ் பண்ண மாட்டான். நம்ம எத்தனையோ கேம் பிளே பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி எக்ஸசைஸில் பாதியில் விட்டு வரமாட்டான். இப்போ ஸ்டார்ட்டே பண்ணல, நான் போட்டு அரைக்கும் போது திரும்பி வந்து வரேன். மிக்சி போட்டு அரைக்கிறேன்னா பாருங்க, அரைச்சனி 2 ஜம்ப் பண்ணுறான். ஜம்ப் பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சுது. இது எக்ஸசைஸா நானும் ஏன் முடிச்ச கிளவி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இதை வந்து எடுத்து இப்போ மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் ஊற்றியாச்சு. இப்போ அவன் கிளவி வேலை வாங்கி தான் வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ளே இந்த பாட்டில் இதில் ஊற்றி மறுபடியும் இதை நல்லா மிக்சிங் பண்ணி இப்போ அதை எடுத்து மறுபடியும் இந்த பாட்டில் ஊற்றி மறுபடியும் கொண்டு போய் அங்கே வைக்கணும் முன்னாடி. ஓகே, இதை எடுத்துக்குவோம். அவன் தான் கிளவி வந்துட்டு பாருங்க, எங்கேயும் இல்லை, நேராக கிச்சன் ரூம் தான் வருவான், எங்கேயுமே போக மாட்டான். அவன் வரக்குள்ளே இதை போய் டேபிள் வச்சுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடணும். நானே முடிச்ச கிளவி நடக்கிறது பாரு, வேகமாக நடந்து போடி. ஓ, போகிறக்குள்ளேயே வச்சுட்டு போயிடலாமா? ஓகே, சரி பண்ணி ஐயோ பார்த்துட்டான். வாடி முடிஞ்சா வந்து பிடிச்ச வாடி. நானே முடிச்சு கிளவி இந்த வயசுல எப்படி ஓடுறான்னு பாருங்க. ஓகே, அவ்வளோதான். கிளவி கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், கண்ணு தெரியல. இப்போ நம்ம இதை வச்சுட்டு கட் ஸ்கேனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, வரண்டி சனியை முடிச்ச கிளவி. ஓகே கைஸ், இப்போ நம்ம கட் ஸ்கேன் எனக்கு பார்த்துடலாம். ஓகே, அதுக்குள்ளே கட் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓ, குடிச்சிட்டா. ஓகே, என்ன பார்க்கலாம். ஓ, என்னடா அம்பு ரொம்ப பெருசாக இருக்குது, எங்கே போய் சொல்லுவது, எங்கேயே போய் அடிச்சிச்சு. ஓகே, அந்த ஜேசிபி போய் உட்காந்துருக்கான், அவனுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளம்பி இவ்வளோ ஸ்லோவாக ஓடுறா. அடி பாவி, அந்த ஜேசிபி காரனை இன்னைக்கு டோட்டலாக முடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். உண்மைக்கு அப்படியே எந்திரிச்சு ஓடி போயிடுறா. கிளம்பி பக்கத்தில் வர போகிறான், எந்திரிச்சு ஓடி போயிடுறா. டே நாயாடே எந்திரிச்சு போடா.
அவன் வேற லவ் மூட்ல இருக்கா, ஓடி போயிரு. போவான் ஆடி சனியை முடிச்சானே இந்த குண்டுக்காக. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, செம்ம சூப்பர். இதுலயே அவளை போட்டு நசுக்கியாச்சு. சரி, ஓகே, அடுத்த 2ஆம் மிஷனை பார்த்துருவோம். அடுத்தது சாப்டர் 8லேயே தான். சாப்டர் 8 என்ன பார்த்தீங்கன்னா கடைசி தான் நினைக்கிறேன், குரூப் ஆர் பூஸ்ட். ஓகே, இது பார்த்தீங்கன்னா லெட்ஸ் மேக் இட் ஃப்ரான்சிஸ் ப்ரொபோஷனல் ஈவன் மோர் எபிக் ஃபார் வாட் இஸ் வர்த் he never had a nice ring to it anyways. என்ன சொல்றாங்க, எனக்கு இங்கிலீஷ் படிக்க முடியாது தெரியுங்க. அந்த அளவுக்கு நான் பெரிய ஆளுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கட்ஸ்கன் வந்துருச்சு. இன்னும் கிளவி மேக்கப் போட்டுக்கிறான். என்ன ஸ்டைலிஷ் பார்த்துட்டு இருக்கா. என் தலைவன் வேற கையில ஏதோ ட்ரோன் வச்சுட்டு இருக்கானா என்னன்னே தெரியலையே. ஓகே கைஸ், இப்போ புரிஞ்சிச்சு. அந்த ட்ரோன்ல வந்து நம்ம தலை வந்து இந்த ஸ்கேரி டீச்சருக்கு வந்து எப்படி சொல்றது, மேரி மீன் ஒரு இன்விடேஷனை பண்ணணும்னு நினைக்கிறேன், சர்ப்ரைஸ் தான். அதை நம்ம விடக்கூடாது. தலை உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றணும் தலைன்னு சொல்லிட்டு நம்ம தலையை வந்து இப்போ இவற்றிருந்து காப்பாற்றணும். ஏன்னா நம்ம வந்து காப்பாற்றலைன்னா தலையை மேரேஜ் பண்ணி கொலை பண்ணிடுவா. அதுக்குள்ள சீக்கிரம் நம்ம தலையை காப்பாற்றணும். அதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு வாட்டர் தேவைப்படுது. ஓகே, வாட்டர் எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேப் இருக்குது. இந்த மேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த கிளவியோட வீட்டுக்கு மேலே போக சொல்லுது. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் என்ன பண்ணிக்குது அதைத்தான் நம்ம பண்ணணும். மேப்பில் என்ன சொல்லிக்குது அதைத்தான் பண்ணணும். இந்த கிளவி வேறு எங்கே இந்த சைடு வந்து டிவி ரூம் பார்த்துட்டு இருக்கிறான். ரூம் இவங்களுக்கு வந்து என்ன டிவி சீக்கிரம் அதில் வந்தேன்னா அப்படியே தூக்கி போட்டு மிதி. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் வந்து நம்ம அந்த மேலே போக்குங்களா ஏனிக்கானா. ஓகே, இங்கே ஒரு ஏனிக்கு இதை தூக்கி ஆட்டை போட்ட வேண்டியதான். ஓகே, இதை அப்படியே போட்டு இப்போ நம்ம இதுக்கு மேலே போய் என்ன இங்கே ஒரு மேப்பாக ரொட்டி இருக்குது. என்னது இது? ஓ, இது வந்து நம்ம வீட்டுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த இது பாய்லர் மாதிரி ஒரு இது கைஸ். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் ஏனி வேறு அதே இடத்துல போகணுமே, எப்படி போகணும் தெரியலையே. ஓகே, இதை பிடிச்சி மேலே வச்சிடலாம் அப்படியே. ஓகே, இப்படியே வச்சுருவோம். வேண்டாம், வச்சாச்சு. இப்போ இது மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு இருக்குது பார்த்தீங்களா, நெருப்பு அங்கே தான் போக சொல்லிச்சு. சரி பார்ப்போம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட வாட்டர் இருக்குது, அதை வச்சு ஊற்றி பார்ப்போம் என்னென்னு பார்க்கலாம். ஊற்றி வச்சு இல்லை இங்கே ஒரு மேப் இருக்குது. என்ன ஒரே சம்திங் ராங். ஓ, செட்டுக்கு போக சொல்லுது. இதோ புதையலுக்கு தரானுங்களா என்னன்னு தெரியலையே. இந்த கிளவிக்கு ட்ராப்பு தான் இருக்கிறோம். அதுக்கு எதுக்கு இப்படி ஒரு இது. ஏகே, இப்போ செட்டுக்கு ஷார்ட்கட்லேயே போயிடலாம். ஜனால் நீங்க இது எகிரி குதிச்சு போக வேண்டியதுதான். என்னத்த போய், ஏன்னா பாஸ் கேமர்ஸ்னு ஒரு பெரிய ப்ரோ பிளேயர்ல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நான் ப்ரோ பிளேயர்னா. ஓகே, இங்கே வந்து கைஸ். ஓகே, இங்கேருந்து இந்த சாவி தேவைப்படுது, இந்த இதுவும் தேவைப்படுது கைஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனுக்கு இதில் ட்ரோனு நம்ம தலைவன் அதில் தான் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவான் நம்ம ஸ்கேரி டீச்சரை. ஆனால் அந்த கிளவி வந்து மேரேஜ் பண்ணுறதுக்காக பண்ணுவான். பட் ஆனால் நம்ம அதை விடக்கூடாது. நம்ம தலையோட லைஃப் காப்பாற்றணும். ஏன்னா அவனுக்கு தெரியாது அவளை பற்றி. ஏன்னா நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஸ்கூலில் கூட என்ன டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதனால் நான் சொல்கிறேன், எங்கே போனாலும் அணக்கட்டான் கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு வந்து ஒரு பட்டன் தேவைப்படுது. அது மேலே தான் இருக்குது. நம்ம இந்த வழியாக போகலாம் பார்த்தா இந்த வழியாக வந்துட்டான். நம்ம கிச்சன் ரூம் வந்து மேலே போகும் பார்த்தீங்களா, அந்த ரூட்டில் போகலான்னு நினச்சேன். அதே வழியாக கீழே இறங்கி வரான். அதனால் பார்த்தீங்கன்னா எங்கட பட்டன் இங்கே இல்லை. ஓகே, மியூசிக் ரூம் தான் இருக்கும். ஆமாம், சாரி மறந்துட்டேன். ஓகே, இப்போ இந்த ரூம் இதை எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கிளவி கீழே போயிட்டான். அவள் இப்போ எங்கே போகிறான்னு தெரியலையே. வெளியே போகிறாளா உள்ளே வரான்னு தெரியலையே. அட சனியை முடிச்ச கிளவி யாட்டு மூவி. ஆஹா, கிச்சனை சமைக்க ஆரம்பிச்சுட்டான். ஓகே, இதில் என்ன போட்டு பார்ப்போம். இந்த கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது பர்பிள், ப்ளூ, ஆரஞ்சு, எல்லோ, கிரீன். ஓகே கைஸ், இதுதான் மெத்தடு. இதை நல்லா பார்த்துக்கோங்க. பர்பிள், ப்ளூ, ஆரஞ்சு, எல்லோ, கிரீன். அதை வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த கிளவிக்கு ஆஃப் இருக்குது. மேலே சொல்லியிருக்க பட்டனை தவிர வேறு எதாவது பட்டன் அழுத்திட்டோன்னா அவ்வளோதான். அப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் கிளவி வந்து கிழவனை கல்யாணம் பண்ணிக்குவோம். கிழவங்கிற மாதிரி நம்ம தலையை கல்யாணம் பண்ணிட்டோன்னா அப்புறம் அவ்வளோதான், நம்ம தலையோட லைஃப் வீணாக போயிடும். அதனால் நம்ம தலையை வந்து மேரேஜ் பண்ணாமல் விடக்கூடாது. மேரேஜ் பண்ண விடக்கூடாது, எப்படியாவது எடுத்துடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட்டு தான் போகணும். ஏன்னா அந்த கிளவி அங்கே தான் இருக்கான். அதனால நான் போகிறக்கு எப்படி போகிறேன் ரூட் தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன் நான். அது நான் அங்கேயே போயிட்டு இருக்கேன். ஃபேனியே முடிச்சேன். நம்ம எங்கே போகிறோமோ அங்கேயே தான் வந்து நின்றுருக்கான். போய் அப்படின்னு வர ஆற்றுக்கு சுற்றி எடுத்து அப்படியே மூஞ்சில் அடிக்கணும். பட் என்ன பண்ணுறது, அப்படி அந்த மாதிரி எதுவுமே இல்லை இருக்குது. ஆனால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அவள் விஷயத்தில் வேறு விஷயத்தில் ரிஸ்க் எடுப்பேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போகணும். சாரி கைஸ், பார்த்துட்டான் துரத்த ஆரம்பிச்சிட்டா, வேறு வழி தெரியல. அதனால் மேலே போய் அவள் ஜஸ்ட்டு போகணும். இப்போ வந்து இங்கே உள்ளே வரக்கணும். இவா சாணியை முடிச்சேன். இப்போ வந்து நம்ம துவச்சி வரணும். முடிஞ்சா பிடிச்சிக்கொடி முடியாது. யாரு பாஸ் கேமர்ஸ் சும்மா நினச்சியா? நமக்கு வேறு ஆகுனா இது மறந்து போயிடுது. என்னடா எழுதியிருக்கு.
ஓ பர்பிள் ப்ளூ ஆரஞ்சு எல்லோ கிரீன் பர்பிள் ப்ளூ கிரீன் ஐயோ இல்லை லாஸ்ட் தான் எல்லோ கிரீன் ஞாபகம் வந்துருச்சு பர்பிள் கிரீன் ஆரஞ்சு சாரி கைஸ் தப்பா சொல்கிறேன் தப்பா வந்து ஓகே சாரி தான் நீக்குவோம் ஏன் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ட்ரோன் இருக்குது இப்போ வந்து இதை வந்து நம்ம க்ளூ போட்டு ஒரு மெத்தட் பண்ணணும் என்ன பார்த்தீங்கன்னா கம் பசன் அதை போட்டு கொஞ்சம் ஒட்ட வேண்டியது இருக்குது எது இல்லைன்னா அந்த பட்டன் கத்திங்களா அதைத்தான் ஒட்டாக்க போகிறோம் ஓகே ஒட்டிடுவோமா ஓகே கைஸ் ஒட்டிடலாம் அவ்வளோதான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பட்டனை செட் பண்ணணும் அதான் பர்பிள் அடுத்து நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பர்பிள் எல்லோ கிரீன் கடைசியில் ப்ளூ ஆரஞ்ச் எல்லோ கிரீன் ஆமாம் கைஸ் ப்ளூ ஆரஞ்ச் ஆரஞ்ச் எல்லோ கிரீன் ஆமாம் இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு கிளிக் பண்ணோம் அடுத்து எல்லோ கிளிக் பண்ணோம் ஓகே கைஸ் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஸ்கேன் எனக்கு பார்த்துடலாம் ஓகே போயிடுவோம் ஓகே கட் ஸ்கேனில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னது இந்த தலை சொன்னால் கேளு தலை அவளை கல்யாணம் பண்ணிக்காத தலை மேரேஜ் பண்ணினா நாசமாக போயிடுவ தலை will you marry me தலை வேணாம் அவ்வளோதான் நம்ம சூனி பண்ணி வச்சிட்டோம்ல கிளவியே தூக்கிட்டு போயிடுச்சு ஏறி போ கிளவியை பறக்க விட்டாச்சு அவனுக்கு தலை மேலே தலையை மைண்ட் டைட் பண்ணுறேன் அவங்க இங்கே அடிச்சு நோருக்கான் அவ்வளோதான் என் தலைவனை மேரேஜ் பண்ண நினைச்ச ஒன்று ஓகே கைஸ் எப்படி நம்ம தலைவன் வந்து காப்பாற்றியாச்சு நம்ம தலையை சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் மிஷின் தான் போக போகிறோம் தேர்ட் மிஷின் சாரி கைஸ் தேர்ட் மிஷின் சொல்கிறேன் பாருங்க சாப்டர் 8 முடிஞ்சுது அடுத்து நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோம்னா சாப்டர் 9 வரல ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் சொல்லி கொடுத்துருந்தானுங்க அந்த சாப்டர் தான் நான் பை பண்ணி போட்டிருக்கேன் நான் இந்த சைடு தான் இருக்கு கைஸ் இதுதான் வேற ஒன்றும் இல்லை இதான் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் நேம் போட்டிருக்கு ஓகே ஆல்வேஸ் ஆன் பாயிண்ட் என்னடா ஆல்வேஸ் ஆன் பாயிண்ட் போட்டிருக்கேன் ஒன்றும் புரியலையே நெக்ஸ்ட் ஆக்சுவலி ஸ்கில்ஸ் ஆர் நீட் ஆஃப் ஃபயர் ஒய் அப்கிரேட் என்னடா இருக்கிற ஒன்றும் புரியல நமக்கு தான் எதுவுமே தெரியாது கட் ஸ்கேன்லேயே பார்த்துருவோம் ஏன் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கணும் ஓகே கட் ஸ்கேன்லேயே பார்த்துடலாம் இல்லை ஓ மை காட் என் தலைய மேலே என்னடி பூசைக்கு வச்சு ஓய் அப்படி பாவி இந்த அளவுக்கு நீ ஓ மை காட் தலை உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா தலை உனத்தலை நான் பார்த்துக்கிறேன் என் தலைவன் ரொம்ப என் தலைவன் ரொம்ப பயமுறுத்துறான் கைஸ் பாவம் என் தலைவன் மண்டையிலே சொட்ட தலை விழு வச்சுட்டு அந்த சனியை முடிச்சேன் அதனால் அவளை விடக்கூடாது இப்போ வந்து அவளுக்கு நம்ம ஸ்கெட்ச் போட்டே ஆகணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு ஒரு கோடரி தேவைப்படுது அந்த கோடரி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி ஒன்று வச்சுருக்கா இருக்கிறதே நான் விளையாண்டதுல ரொம்ப லாங் மிஷின்னா இதுதான் கைஸ் ரொம்ப ரொம்ப லாங்கு ஏன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இது நீங்களே ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடரி பார்த்தீங்கன்னா அந்த கோடரி வந்து அந்த கிளவி மரம் வெட்டுறதுக்கு பின்னாடி போட்டிருப்பான் அந்த மரத்துலேயே தான் இருக்கும் இப்போ போய் இந்த கோடரை எடுப்போம் ஆனால் இது வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா வாட்ச்னு சொல்லுவோம் இது இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்க ஏஎக்ஸி மைண்ட் கிராஃப்ட்லேயே அதுதான் போட்டுருக்கோம் பட் மைண்ட் கிராஃப்ட் ரொம்ப பிடிச்ச கேம் ஆனால் பட்டு நான் அந்தளவுக்கு பெரிய ப்ரோ பிளேயர் டம்மி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு துணி இருக்கு கைஸ் துணி மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது ஓகே இப்போ வந்து இதை எடுத்துக்குவோம் இது வந்து டவல்மோ ஓகே கைஸ் இப்போ அதை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஸ்மெண்ட்டுக்கு போக போகிறோம் பேஸ்மெண்ட்டில் போய் என்ன பண்ண போகிறோம்னா நீங்களே பாருங்கள் அங்கே ஒரு ஸ்டூல் இருக்கும் ஸ்டூல்னால் ரொம்ப பெரிய ஸ்டூல் இருக்கு ஸோ சின்ன ஸ்டூலு இது எடுக்கணும்னா இந்த மரத்தை வெட்டணும் ஓகே மரத்தை வெட்டியாச்சா இப்போ இந்த ஸ்டூலை எடுத்துகிட்டு போய் அங்கே மேலே வந்து அந்த கிளவி வந்து சாவி ஒளி வச்சுருப்பான் அந்த சாவி வந்து நம்ம எடுக்கணும் ஒளிய கிழங்கை வந்து மாட்டிச்சு ரொம்ப உயரமாக நம்ம அந்த சாவி எடுக்கணும் அதுக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம் ஓகே இப்போ இப்போ மேலே வந்து எண்ணெயாக இருக்குது மேலே அதை தொடச்சி விட்ருவோம் ஓகே தொடச்சா இப்போ வந்து சாவியை எடுத்துகிட்டு நல்லா வர மாட்டேங்குது வையால ஓகே சாவி வந்துச்சா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து மேலே தான் போக போகிறோம் மேலே போய் என்னடா பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஐயோ கிளவி பார்த்துட்டா சனியாக முடிச்சவன் பக்கத்தில் இருந்தாலே கண்ணு தெரியாது இவளுக்கு இப்படி அங்கேருந்து இவ்வளோ தூரம் தெரிஞ்சுது வந்துட்டு இருக்காலே பிடிச்சிருவாளோ சரி ஓகே இவனை ஜாஸ்தி இருக்குது அவனை வழி இல்லை வாடி கீழே ஓகே அவன் ஃபுல்லாக கீழே இருந்ததுக்கப்புறம் இப்போ மேலே போயிடலாம் அவ்வளோதான் ஏன்னா இப்போ நம்ம மேலே தான் போகணும் பரவாயில்ல எப்படி அவனை கீழே கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளவியோட பாத்ரூமுக்கு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக வச்சுருக்கா 2 கிளவி பாத்ரூம்குள்ளே லாக் பிடிச்சிட்டு போயிடு இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னு எனக்கே தெரியல பட்டனாக இருக்குது கிராஃப்ஸ் மிஸ்டியான கிராஃப்ஸும் போட்டிருக்கு ஓகே இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன போகிறோம்னா அந்த கிச்சன் ரூமில் இருக்கிற காரப்பழம் எதாவது எடுத்து ஊற்றிட்டு வந்துட வேண்டியதான் அப்படி தான் பண்ணி ஆகணும் இப்போ நான் மேலே வந்துட்டாலும் அதுக்குள்ளே ஆனால் சனியாக முடிச்ச கிளவி மேலே ஏறிட்டுக்கிறாங்க இல்லை இங்கே பக்கத்தில் தான் இருக்கான் போனால் பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம இந்த வழியே போயிடுவோம் ஏன்னா அப்படி போனால் கண்டிப்பாக பிடிச்சிருவா நம்ம இப்படியே போயிடலாம் இந்த கார குழம்பா ஓகே மிளகா பொடி ஓகே மிளகா பொடி போட்டாச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் மேலே அங்கேயே வச்சிடலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை கைஸ்
இங்கே கிளவி மியூசிக் டான்ஸ் ஆடிட்டு சாணியாக முடிச்சது. உனக்கு டான்ஸ் வரைக்குதா டான்ஸு? இதை வந்து நம்ம மறுபடியும் அதே இடத்துல வைக்கணும். அவன் சொந்தமே வராத மாதிரி வைக்கணும். இங்கே நம்ம போக மாட்டேங்குது. ஐயோ தூக்கிட்டு போகணுமோ? இங்கே போக மாட்டேங்குது. ஓ மை காட் கைஸ், என்னமோ பக் ஆயிடுச்சு போல தெரியுதே. இன்னாருக்கு நல்லா தானே இருந்தது. ஏய் ஐயோ ஐயோ இவரால் எங்கே வைக்கணுமோ என்னமோ. எங்கே வைக்கிறது? இங்கே தான் வைக்கணும். ஓகே கைஸ் வச்சாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இதை பூட்டி சாவி வச்சு எடுத்து போயிடணும். ஓகே இப்போ வந்து சாவி மறுபடியும் போய் அங்கேயே வச்சுருவோம். கிளை வந்துன்னு அவளுக்கு பால் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே இங்கே கிளவி கீழே தான் போயிட்டு இருக்கான். ஆடி ஆடி முடிஞ்சா முடிச்சுக்கொடி. நீ முடிஞ்ச கிளவி இந்த வயசுல ஓடிட்டு இருக்கிறவன் கட்டையாக போவேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா சாவி கொண்டு நம்ம மறுபடியும் அங்கேயே எஸ்கேப் போயிடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிளவியோட கட்சி ஓட ஆரம்பிச்சிடும். பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகே ஓப்பன் ரோட். என்னோட கட்ஸ்கின் ஆரம்பிக்கல, சீக்கிரம் போடுங்களா. ஓகே கட்ஸ்கின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ என் தலைக்கு மேலே எனக்கு முட்டை வச்சிருப்பா போக தெரியுது. அது பாவி ஆல்ரெடி சொட்ட மண்டை வந்துச்சு. ஓகே போட்டான். அவ்வளோதான். அவளுக்கு கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல. ஓகே ஓட்டாலும் ஐயால போடு. ஆக்சிடென்ட்டே அடிச்சுட்டு அவங்க அடிச்சு தூக்கி ஆவதாங்க. இன்னும் தைரியம் தலை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு போனீங்க டெஸ்டிங்கு. ஓகே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். கிளவி போட்டு தெரியாச்சு. பரவாயில்ல. இந்த 3 மிஷின் மரணமான மிஷின் போட்டு நொறுக்கி தெரியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 4வது மிஷின் ப்ளே பண்ணுவோம். சாரி கிஸ் 4வது மிஷின் அந்த ஸ்பெஷல் சாப்டரில் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் மணியா அதில் தான் ப்ளே பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்துருவோம். அதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 8 சாப்டர்ட்ட நான் பை பண்ணி தான் ப்ளே பண்ணி போட்டிருக்கேன். பெயின் இன் த ஏஎக்ஸி. ஓகே என்ன போட்டிருக்காங்க பெயின் இன் த ஏஎக்ஸி. 8 சாப்டர் ப்ளே பண்ணி தான் போட்டிருக்கேன். பாருங்க ஒரு இதுக்கு 85 ரூபா $1. அப்புறம் 4 ஒருத்தல ஒரு 7 ஒரு சம்திங் ஒரு 6 இருக்கும். 6 கிட்டத்தட்ட இந்த கேம் கொண்டு நான் ஒரு 450 செலவு பண்ணியிருக்கேன். 450. ஸோ மிஸ்டி ஒன் ஸோ ஹாஃபர் ஐயா. சரி ஓகே நமக்கு தான் இங்கிலீஷ் வராது. இந்த கிளம்பி ஹெல்மெட் வச்சிருக்கா. என்ன இது நானியே மூச்சு. கோடை ட்ரைனிங் எடுத்துட்டாக்கா. என்னை எப்படி அடிச்சு போட்டு பார்க்கலாம் பிளான் பண்ணிருக்கான். இறை உனக்கு ட்ராப் செட் பண்ணுறேன். இது வந்து என்ன விஷயம் தெரியல கைஸ். அந்த நம்ம தலை வந்து என்ன வச்சிருக்கான்னா மேக்னெட் வச்சிருக்கான். அந்த மேக்னெட் இருக்குங்காட்டி அந்த கோடை பின்னாடி இருந்துச்சு. அப்படியே அவன் பழி வாங்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல வந்து அந்த மேக்னெட் வந்து கண்டுபிடிக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையோட காரில் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அவனோட காரோட கீயை எடுக்கணும். சரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கான். அவனை வந்து இறக்கணும்னா முதல்ல இதை எடுத்துக்குவான். இதை எடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியுமா? ஏன்னா எனக்கு தெரியல. இதை திரி விட்டா அந்த தலை வருவான்னு நினைக்கிறேன். ஓகே ஃபேன்சிஸ் டேக்ஸிஸ் ஜாக்கெட். ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலை வந்து ஒரு ஜாக்கெட்டோட வச்சுருப்பான். அதை கழட்டி வைப்பான். அதுக்குள்ளே அவன் கார் சாவி இருக்கும். அவன் வரட்டும் முதல்ல. எங்கே கண்டில் அந்த நாய் கார் வெளியே நிற்கிது. அப்போ உள்ளதாக இருக்கான். இவன் எப்போ வந்து கோட்டை கழட்டி வச்சு எப்போ வந்து நம்ம வந்துட்டான்டா தலை சீக்கிரம் தலை. இதை சாவி இருக்கா? இல்லை இதோட சாவி இல்லை. ஓகே சுற்றி தான் போய் 8 வரணும். வேறு வழி இல்லை. சமயம் பார்த்து பழி வாங்குறாங்க. தலை சீக்கிரம் கார் கேக்கு எடுக்கணும். சீக்கிரம் ஜாக்கெட்டை கழட்டி வச்சுட்டு போ. தலை வேறு என்னமோ வக்கீல் படிச்சிருப்பான் போல தெரியுது. இன்னும் கோட்டெல்லாம் போட்டுருக்கான். ஓகே என்னமோ கழட்டி வச்சுட்டானப்பான். ஓகே கழட்டி வச்சுட்டான். சரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோட்டில் வந்து அவனோட கார் சாவி இருக்கும். அந்த கார் சாவி எடுக்கணும் போல. ஓகே இங்கே போயிட்டு இருக்கான் நாய். என்னோட கோடு போயிட்டு சனியை முடிச்சு அந்த கோடு போட்டு கழட்டி வச்சு போகலாம். வக்கா சரி கேஸ் சாரி. ஓகே கார் சாவி இதுக்குள்ள. ஓகே கார் சாவி கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு பின்னாடி வந்து ஒரு மேக்னெட் இருக்குது. அதை எடுத்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவன் தான் கையில் வச்சு நம்ம தலை தான் கையில் வச்சுருந்தான் அந்த கீங்கிற மாதிரி மேக்னெட். ஓகே பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட் தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த டிக்கி தான் வச்சுருப்போம் மேக்னெட்டை. தலைக்கு இப்படி ஒரு காருக்குன்னு தெரியாமல் போச்சு. ஆனால் என்னோட கார் இது இல்லை கைஸ். நான் ஸ்கேரி ஸ்டாண்டர்ட் மாற்றிருக்கேன். அதில் அவன் காரு சூப்பராக இருக்கும். அந்த காரை நான் டச் பண்ணி விளையாண்டே இருப்பேன். வந்து பார்த்தீங்கன்னா அது பீட் ஆகிட்டே சவுண்டு பீட்டிங் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி தள்ளி விட்டுருவோம். அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் அந்த கீயை வந்து அப்படியே அதே இதில் வச்சிடணும். கிளம்பி எங்கேயும் மேக்கப் செட் ரூம்குள்ள போயிட்டாவோ தெரியுது. அவளை ரசிச்சுட்டு இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த மேக்னெட் எடுத்து அவனுக்கு வந்து ஆஃப் வைக்கணும். இப்போ வந்து அவங்களோட ஹெல்மெட்டுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கலர் பூச வேண்டியது இருக்குது. வேறு இங்கே தான் கைஸ் இருக்கா. ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா. கொஞ்சம் கூட நான் கவனிக்கலை. நம்ம துரத்திட்டு வந்திருக்கா. சனியை முடிச்சுவேன். ஓகே அவன் போயிட்டான். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூம் கூட வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் கல்ச்சர் ரூம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே காந்தத்தை ஒளி வச்சுட்டு இப்போ வந்து அது பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஏன்னா அந்த கிளை வந்து அவளுக்கு பின் கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஓகே ஓடி சனியை முடிச்சு கிளவி
ஒன்று அப்புறம் பார்த்துக்கிறேன். ஓகே கைஸ், கட் ஸ்கெல் என்னன்னு பார்க்கலாம். என்னடா கட் ஸ்கெல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓ நம்ம தலை அவனை பைத்தியக்காரான். ஓகே கைஸ், அவன் பாட்டு கோட்டை எடுத்துட்டான். அவன் பாட்டு கிளம்பணும்னு நினைக்கிறேன். ஓகே, கார்த்தி உள்ளே இருக்கும்போது ஓகே எந்த சந்தேகமும் வரல அவனுக்கு. எப்படி எடுத்தோமோ அப்படியே வச்சுட்டோம். ஓகே கைஸ், இப்போ கட் ஸ்கெல் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஹெல்மெட்டை போட்டுட்டா. ஆடி பாவி. ஓகே, போடாரைய பிடிச்சிட்டான், தூக்கி எறிஞ்சிட்டான். இன்னும் ஒன்றுமே அவ்வளோதான் கைஸ், அப்படியே திரும்பி வருது. என்னடா கிளவி இந்த ஓட்டம் ஓடுறான். ஓடு. ஆமாம், சூப்பர் கைஸ். வாவ், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேற லெவல் கிளவி ரொம்ப அழகா இருக்கான். ஓகே கைஸ், நான் இந்த 4 ஸ்கின்னு மரணமான ஸ்கின், எனக்கு மறக்கவே முடியாத ஒரு ஸ்கின், 4 ஸ்கின். ஓகே கைஸ், இதே மாதிரி ஃபன்னான வீடியோ மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே கைஸ், டாடா பை பை, லவ் யூ, see you.